இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரிக்கெட்சியா அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் பேர் தான் ஸ்க்ரப் டைஃபஸ். அதாவது ரிக்கெட்சியா அப்படிங்கிற பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒட்டுண்ணிகள், பூச்சிகள், உயிரினங்கள் இது எதுவாக இருந்தாலும் அது மனுஷங்களை கடிக்கும்போது அவங்களுக்கு ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படுது. இந்த நோய்க்கான முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காய்ச்சல், தலைவலி, டயர்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் உடம்புல தடிப்புகள் வர்றது, இதெல்லாம் தான் இந்த நோயுடைய முக்கிய அறிகுறிகளாக கருதப்படுது. சரி, நம்மள நிறைய பேர்த்துக்கு காய்ச்சல், தலைவலி, டயர்டாக இருக்கிறது எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ இது ஸ்க்ரப் டைஃபஸ் தான் அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னா அதுக்கு 2 பரிசோதனை சொல்லியிருக்காங்க. ஒன்று எலிசா ரத்த பரிசோதனை, இன்னொன்று மூலக்கூறு பரிசோதனை. இது மூலமாக இந்த நோயை கண்டறியலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நோய் குறிப்பாக தமிழகத்தில் எங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்கள்லையும் அதிக அளவில் பரவி இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக விவசாயிகள், புதர் மண்டிய பகுதிகளில் வசிக்கிறவங்க, வனப்பகுதிகளுக்கு பக்கத்தில் வசிக்கிறவங்க, மலையேற்றத்தில் ஈடுபடுறவங்க, அதே போல் கர்ப்பிணி பெண்கள், பூச்சிக்கடிக்கு உள்ளாகக்கூடிய சூழலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நோய் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, ஒருவேளை இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் நோயால் பாதிக்கப்பட்டோன்னா அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் காய்ச்சலுக்கு உள்ளானவங்களுக்கு அசித்ரோமைசின், டாக்ஸிசைக்ளின் இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்லாம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கொடுத்தும் அவங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னா இதயம், நுரையீரல், சிறுநீரகம் இது சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட்டால் இரத்த நாளத்தின் வழியே திரவ மருந்துகளை செலுத்தி அவங்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவைப்பட்டால் உயர் சிகிச்சை மையங்களில் அந்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழிகாட்டுதலின் கீழே ஸ்க்ரப் டைஃபஸ் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கிறத அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் உறுதி செய்யணும் அப்படின்னும் பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.